வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாட்டின் விடியல் புதிது செய்திகளை வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஸ்ரீமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தீவிர புயலாக மாறும். தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை. சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். நிவர் புயலால் மாமல்லபுரம், கடலூர், நாகை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு. இரண்டு நாட்கள் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. புதுவை, நாகை, கடலூரில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மதியம் 1 மணி முதல் பேருந்து சேவை நிறுத்தம். பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வலியுறுத்தல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கனமழை பெய்யும் போது மின்சாரம் துண்டிக்கப்படும் என அமைச்சர் தங்கமணி தகவல். கடலூரை அடைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. கொரோனாவை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் தவசி காலமானார். மதுரை தனியார் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்ற நிலையில் மரணம். வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யும் போது முன்னெச்சரிக்கையாக மின்தடை செய்யப்படும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் சனிக்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் தொடர்ந்து வலுப்பெற்று அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. சென்னையை நெருங்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செவ்வாயன்று மேலும் வலுப்பெற்று நிவர் புயலாக உருவெடுக்கிறது. புயல் உருவான பின்பு தமிழக கடற்கரை பகுதியில் அதிகபட்சம் மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதன்கிழமை பிற்பகல் காரைக்கால், மாமல்லபுரம் இடையே தீவிர புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தமிழகம், ஆந்திர கடற்பகுதிகளில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளது. மழையை பொறுத்தவரையில் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் பிற தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதி கனமழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தமிழக கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பலத்த காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் கடக்கின்ற பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகளில் கடலானது கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட சுமார் 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். இந்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள், புயல் கரையை கிடக்கும் பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். இந்நிலையில் நிவர் புயலால் மழை பெய்யும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். புயல் கரையை கடக்கும் பொழுது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்படும் எனவும் அதனால் மின்வெட்டு என யாரும் நினைக்க வேண்டாம் என அமைச்சர் தங்கமணி கேட்டுக் கொண்டுள்ளார். மழை வருகின்ற போது மட்டும், அந்த புயல் கரையை கடக்கின்ற போது மட்டும் மின்சாரம் அணைக்கப்படும், மின்சாரம் துண்டிக்கப்படும். கரையை கடந்ததுக்கு பின்னால் மீண்டும் அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்றதோ அதெல்லாம் சரிபார்த்து மின்சாரம் விடப்படும். ஏனென்று சொன்னால் மக்கள் பாதுகாப்பு மிக முக்கியம்.
பாதுகாப்பு கருதி அந்த நேரத்தில் புயல் கரையை கடக்கின்ற போது மின்சாரத்தை துண்டிக்க இருக்கின்றோம். ஆனால் மின்வெட்டு என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. மக்கள் பாதுகாப்புக்காக அந்த பணியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். போதிய பணியாளர்கள், மின்கம்பங்கள், உபகரணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அரசின் நிவாரண முகாம்களுக்கு வர வேண்டும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் RB உதயகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான உத்தரவு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள இதை நாம் தொடர்ந்து கண்காணிக்கின்றோம். மேலும் தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் மீனவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் வர வேண்டும் என்கிற எச்சரிக்கையும் மீன்வளத்துறை மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அது கொடுக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நிவர் புயலை எதிர்கொள்ள 1,00,000 சாக்குகள், 430 கனமீட்டர் மணல் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். மாவட்டம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பிரித்து அந்தந்த பகுதிகளில் ஒரே இடத்தில் இல்லாமல் அந்தந்த பகுதிகளுக்கு 1,00,000 சாக்குகள், காலி சாக்குகள் தயார் நிலையில் இருக்கிறது. 15,000 மணல் மூட்டைகள் அதுவும் தயாராக இருக்கிறது. அது எந்தெந்த இடத்துல தேவைப்படுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 430 கனமீட்டர் மணல் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. 4,000 ரன்னிங் மீட்டர் சவுக்கு கட்டைகள், அந்த சவுக்கு குச்சிகள், உயரமான சவுக்கு குச்சிகள் எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கஜா புயலை போல் நிவர் புயல் கடும் சேதத்தை ஏற்படுத்தாது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலுக்கு சென்ற மீனவர்கள் புயல் காரணமாக கரை திரும்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அரசின் சார்பிலே எல்லா துறையும் ஒருங்கிணைத்து செய்யப்பட்டதன் காரணமாக யாரும் புயலை கண்டு அச்சப்பட தேவையில்லை. நிவர் புயலை பொறுத்தவரை கஜா புயலை போல அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்காது என்கின்ற கருத்து தற்போது சொல்லப்பட்டு காலையிலே கூட வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கடலுக்கு போனவங்க அந்த புயல் கிராஸ் பண்ணுற அந்த இடங்களில் இருக்கின்ற மீனவர்களை உடனடியாக திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்குள்ளே எல்லாம் திரும்பிடுவாங்க. இன்னைக்கு புயல் உருவாக உள்ளதால் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர், நாகை, புதுச்சேரி, தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் இது புயலாக வலுப்பெற்று புதன்கிழமை பிற்பகல் காரைக்கால், மாமல்லபுரம் இடையே தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இப்புயலுக்கு நிவர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி, ராமேஸ்வரம், புதுச்சேரி, கடலூர் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், மணக்குடி, பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதேபோல் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் 250க்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் தேவநேரி பகுதியில் படகுகள், வலைகளை பாதுகாப்பாக வைக்க போதிய இடம் இல்லை என்று மீனவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தங்கள் உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே புயல் வருதுன்னு முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் தேவநேரில் போட்டு, வலை தூக்கி வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதை எங்கே வைக்கணும்னு கவர்மெண்ட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேவநேரிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் பீச்சு டூரிஸ்ட் ஏரியா. எங்கே கொண்டு வலைய வச்சாலும் டூரிஸ்ட் ஏரியாவில் ஹோட்டல்காரெலாம் எங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. இதற்கிடையே புயல் பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை மையத்திலிருந்து 120 பேர் அடங்கிய 6 குழுக்கள் கடலூர் மாவட்டத்திற்கு சென்றுள்ளனர். ரப்பர் படகு, மரம் அறுக்கும் கருவிகள், நவீன மீட்பு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகாமுரி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தைக்கால், தோணித்துறை, ராசாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புயல் பாதுகாப்பு மையங்களை அவர் பார்வையிட்டார். லோக்கல் ப்ரிப்பேர்ட்னஸ் லெவலில் எல்லா ஜோன்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளாக்ஸ் அண்ட் மெயின்லி ஈவன் இன்டீரியர் பிளாக்ஸில் கூட ஆல் ஜோனல் டீம்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
கடலூர் மாவட்டத்தில் ஒரு 19 ஜோனல் டீம்ஸ் வந்துட்டு இப்போ ஃபீல்டில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் அந்தந்த ஊரில் வந்துட்டு இருக்கிற வில்லேஜ் பிரசிடென்ட்ஸு அண்ட் அங்கே இருக்கிற விஏஓஸ், ஆர்ஐஸ் இவங்க டீம்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஊரை வந்துட்டு இப்போ கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களும் அப்படியே ஈவன் கூரை வீடு இந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறவங்களும் எல்லாரையும் வந்துட்டு நம்ம ஷெல்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்காக ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நிவர் புயலால் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் குடிசை வீடுகளை தார்பாய் போட்டு மூடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு, காட்டுப்பள்ளி கடலோர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த கிராமங்கள் எல்லாத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியாக மழை வந்தாலோ இல்லை புயல் வெள்ளம் வரும்போது நீங்கள் இமீடியட்டாக ரிலீஃப் ஷெல்டருக்கு மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா அடிப்படை வசதிகளும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு ஃபர்தராக என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இல்லை இப்போ கடற்கரையோரத்தில் மட்டும் பார்த்திங்கனாலே நமக்கு 4 மல்டிபர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர் இருக்குது. அதேபோல் 4 புயல் ரிலீஃப் அந்த மையங்கள் இருக்குது. இதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலும் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 126 பேர் கடலூர் சென்றடைந்தனர். 20 பேர் கொண்ட 6 தேசிய பேரிடர் குழு கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்த நிலையில் அங்கிருந்து மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கு சென்று முகாமிட்டிருக்கிறார்கள். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர், நாகை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் மறு அறிவிப்பு வரும் வரையில் பேருந்து சேவையை நிறுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தஞ்சை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதுபோல நிவாரண முகாம்களில் குடிநீர், பாய் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இருப்பதை உறுதி செய்யவும் புதுக்கோட்டை, நாகை, விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இடையேயும் மாவட்டங்களுக்குள்ளேயும் இன்று மதியம் 1 மணி முதல் மறு உத்தரவு வரும் வரை பேருந்து சேவையை நிறுத்தி வைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். பொதுமக்கள் தங்கள் சொந்த வாகனங்களின் மூலமாக மேற்கொள்ளும் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கட்டுமரங்கள், மின்மோட்டார் படகுகள் மற்றும் வலைகள் பாதுகாப்பாக இருப்பதையும், தாழ்வான பகுதிகளில் நீர் வெளியேற பம்பு செட்டுகள் தயார் நிலையில் இருப்பதையும் உறுதி செய்யவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதலாக 1000 பணியாளர்களை அனுப்பி தயார் நிலையில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பெரிய ஏரிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் தொலைத்தொடர்பு பாதிக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். நிவர் புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் புயலின் தாக்கத்திலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. புயல் நேரத்தில் மெழுகுவர்த்தி, டார்ச் லைட், தீப்பெட்டி, பேட்டரி, உலர்ந்த உணவு வகைகள், குடிநீர், மருந்துகள், குளுக்கோஸ், பேண்டைடு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய அவசர உதவி பெட்டகத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். பதற்றத்தை தவிர்த்து வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் கதவை அடைத்து வைக்க வேண்டும். 7 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், உணவு, நீர் மற்றும் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருப்பது அவசியம். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை நீர் புகாத வண்ணம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். காய்ச்சிய குடிநீரை பருகி சுகாதாரமான உணவை உண்ண வேண்டும். புயல் கரையை கடக்கும்போது வாகனத்தில் பயணிக்க வேண்டாம். மரத்தடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் திடீரென குறையும். அதனால் புயல் கடந்து விட்டதாக எண்ண வேண்டாம். மந்த நிலைக்கு பின் மீண்டும் சூறைக்காற்று பலமாக வீசும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து புயல் கடந்து விட்டது எனும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை வெளியில் செல்ல வேண்டாம். புயல் நேரத்தில் வெளியில் இருக்கும் மக்கள் மரங்கள், மின்கம்பங்கள் அருகில் நிற்க வேண்டாம். பழுதடைந்த கட்டடங்களுக்குள் நுழைவதை தவிர்த்து அருகில் உள்ள பாதுகாப்பு மையத்திற்கோ அல்லது பாதுகாப்பான கட்டடத்திற்கோ செல்லலாம். புயல் கரையை கடந்ததும் ஈரமாக இருக்கும் மின் சாதனங்களை உபயோகிக்க வேண்டாம். அறுந்து விழுந்த மின்சார கம்பிகளின் மீது அதிக கவனம் தேவை.
நோய் தொற்று பரவாமல் சுற்றுப்புறத்தினை தூய்மையாக வைத்திருப்பதோடு கிருமி நாசினிகளை தெளிக்கவும். இந்திய வானிலை ஆய்வு மையம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் டிஎன் ஸ்மார்ட் செயலி மூலம் பகிரப்படும் அதிகாரப்பூர்வமான அறிவுரைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அவசர உதவிக்கு மாநில எண் 1070 மற்றும் மாவட்ட எண் 1077 தொடர்பு கொள்ளவும். புயல் எச்சரிக்கை கூண்டு என்றால் என்ன, அவை எதற்காக ஏற்றப்படுகின்றன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. பொதுவாக புயல் காலங்களில் 1 முதல் 11 வரை புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்படும். பகல் நேரங்களில் மூங்கில் தட்டைகளால் ஆன கூண்டுகள் ஏற்றப்படுவது வழக்கம். இரவு நேரங்களில் வண்ண ஒளி விளக்குகளால் ஆன புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றுவார்கள். இந்த நிலையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் ஏற்பட்டுள்ளதாக அர்த்தம். துறைமுகங்கள் பாதிக்கப்படாமல் பலமாக காற்று வீசும் என்றும் பொருள். 2ஆம் எண் கூண்டு புயல் உருவாகியுள்ளது என்று எச்சரிப்பதற்காக ஏற்றப்படுகிறது. இந்த எச்சரிக்கையை கண்டால் துறைமுகத்தை விட்டு கப்பல்கள் வெளியேற்றப்பட வேண்டும். 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை விடப்படுமானால் திடீர் காற்றோடு மழை பெய்யும் வானிலையால் துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்று பொருள். 4ஆம் எண் கூண்டு துறைமுகத்தில் உள்ள கப்பல்களுக்கு ஆபத்து என்பதை குறிக்கும். அதேபோல 5ஆம் எண் கூண்டு புயல் உருவாகியிருப்பதை குறிக்கிறது. அதோடு துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கடக்கும் என்பதற்கான எச்சரிக்கையாகும். புயல் வலது பக்கமாக கரையை கடக்கும்போது துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படுத்தப்படும் என்பதை குறிப்பது 6ஆம் எண் புயல் கூண்டாகும். 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகம் வழியாகவோ அல்லது அருகிலோ புயல் கரையை கடக்கலாம் என்பதற்கான எச்சரிக்கையாகும். 8ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் மிகுந்த அபாயம் என்று பொருள். அதாவது புயல் தீவிர புயலாகவோ அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்து துறைமுகத்தின் இடது பக்கமாக கரையை கடக்கும் என்று அர்த்தம். 9ஆம் எண் கூண்டுக்கு புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள். 10ஆம் எண் கூண்டு ஏற்றப்படுமானால் அதிதீவிர புயல் உருவாகியுள்ளது என்றும் அது துறைமுகம் அருகே கடந்து செல்லும் பெரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் எச்சரிக்கப்படுகிறது. 11ஆம் எண் கூண்டுதான் உச்சபட்சமானது. இது எதற்கு ஏற்றப்படுகிறது என்றால் வானிலை மையத்துடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று பொருள். இதனிடையே இன்று நடைபெறவிருந்த மருத்துவ கலந்தாய்வு நவம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. நிவர் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பஸ் மற்றும் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதாக இருந்த கலந்தாய்வு 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அரசு அறிவித்திருக்கிறது. இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் நோய் தொற்று நிலவரம் குறித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்பட பல மாநிலங்களின் முதலமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார். நாடு முழுவதும் பரவி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக மாநிலங்களுக்கு பல்வேறு உதவிகளும் வழங்கி வருகிறது. குறிப்பாக கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் அடிக்கடி ஆலோசனை நடத்தி அறிவுரைகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்று முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்துகிறார். தடுப்பூசி விநியோகிக்கும் திட்டம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையிலிருந்து தஞ்சாவூர், திருச்சி செல்லும் 6 விரைவு ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. நவம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இந்த 6 விரைவு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் மைசூரிலிருந்து மயிலாடுதுறை வரை இயக்கப்படும் விழாக்கால சிறப்பு ரயில் நவம்பர் 24ஆம் தேதி திருச்சி வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. மயிலாடுதுறையில் இருந்து மைசூரு செல்லும் சிறப்பு ரயில் நவம்பர் 25ஆம் தேதி திருச்சியிலிருந்து இயக்கப்பட உள்ளது. எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் விரைவு ரயில் 24ஆம் தேதி திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் ரயில் நவம்பர் 25ஆம் தேதி திருச்சியிலிருந்து புறப்பட உள்ளது. இதேபோல் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி வரை இயக்கப்படும் விழாக்கால சிறப்பு ரயில் நவம்பர் 24ஆம் தேதி சென்னை வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் புதுச்சேரியிலிருந்து புவனேஸ்வர் செல்லக்கூடிய ரயில் 25ஆம் தேதி சென்னையில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹவுராவில் இருந்து புதுச்சேரி வரை இயக்கப்படும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் நவம்பர் 25ஆம் தேதி விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியின் மக்கள் தொகையில் இதுவரை 30% பேருக்கு கொரோனா பரிசோதனை முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு 10 நிமிடத்தில் முடிவுகள் தெரிவிக்கப்படுகின்றன. இதில் யாருக்காவது நோய் தொற்று இருந்தால் சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு தெரிவிக்கப்படுவதுடன் நோய் பாதித்த சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்படுவார்கள் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பெருமாள் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அருகில் உள்ள காருக்கும் தீ பரவியது. 2 கார்களும் தீயில் கருகி முற்றிலும் நாசமாகின. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். நெல்லையில் விவசாய கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட கரடி 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக காட்டுக்குள் விடப்பட்டது. களக்காடு அருகே உள்ள சிங்கிக்குளம் கிராமத்தில் விளைநிலங்களில் சுற்றித்திருந்த கரடி ஒன்று கிணற்றுக்குள் தவறி விழுந்தது. முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளங்கோ தலைமையில் 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். கிணற்றில் இருந்து மீட்கும் போது தப்பிய கரடி அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் பதுங்கியது. பிறகு ஊர் மக்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டையை நடத்திய வனத்துறையினர் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகாக மயக்க ஊசி செலுத்தி அடர்ந்த காட்டிற்குள் விட்டனர். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களின் விசாரணை டிசம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனியார் செல்போன் நிறுவனங்களுக்கு 2G அலைக்கற்றை உரிமம் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக 2009ஆம் ஆண்டு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி ஆர் ராசா, திமுக எம்பி கனிமொழி, தொழிலதிபர் சாகித் பால்வா ஆகியோரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு விடுவித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். விதிகளின் அடிப்படையில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை என்று ஷாகித் பால்வா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி பிரிஜேஷ் சேதி விசாரித்தார். மேலும் இந்த வழக்கை புதிய நீதிபதி விசாரிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட பேரறிவாளனுக்கு மேலும் 1 வாரம் பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை தொடர்பான வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி பேரறிவாளன் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர் சங்கர் நாராயணன் பேரறிவாளனுக்கு இன்றுடன் பரோல் முடிய இருப்பதாகவும் அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பரோல் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பேரறிவாளனுக்கு மேலும் 1 வாரம் பரோல் காலத்தை நீட்டித்தும் மருத்துவமனையில் அவருக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கும்படியும் உத்தரவிட்டு வழக்கின் இறுதி விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதிக்கும் தமிழக அரசின் அவசர சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு கடந்த வாரம் தமிழக அரசு தடை விதித்தது. இதற்கான அவசர சட்டத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்ததை அடுத்து தற்போது அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் இனி எங்கு ஆன்லைன் சூதாட்டம் நடைபெற்றாலும் சென்னை சிட்டி போலீஸ் சட்டத்திற்கு பதில் தமிழ்நாடு விளையாட்டு தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎஸ்பி பதவிக்கு மேல் உள்ள அதிகாரிகள் மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கணினி செல்போனில் ரம்மி, போக்கர் ஆகியவற்றை விளையாடினால் குற்றம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தடையை மீறி விளையாடுபவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் மற்றும் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 96 ரூபாய் குறைந்து 37,984 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 12 ரூபாய் குறைந்து 4,748 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 66 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 400 ரூபாய் குறைந்து 66,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் தவசி காலமானார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் குறி சொல்லும் கோடங்கி கதாபாத்திரம் உள்பட பல்வேறு திரைப்படங்களில் நடித்தவர் தவசி. 60 வயதான அவர் தேனி மாவட்டம் கோணாம்பட்டியைச் சேர்ந்தவர். கிழக்கு சீமையிலே படத்தில் துணை நடிகராக அறிமுகமான இவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். கடந்த ஆண்டு கார் விபத்து ஒன்றில் சிக்கிய அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டது. கடந்த சில காலமாக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் இரவு காலமானார். திமுகவின் பரப்புரை பயணம் தடையை கடந்து தொடரும் என திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் பரப்புரையை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து 3 நாட்களாக கைது செய்து நீண்ட நேரம் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைக்கும் அதிமுகவின் ஜனநாயக விரோத போக்கை கண்டிப்பதாக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் தெரிவித்திருக்கிறது. அதிமுகவின் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையினரே தாராளமாக பாதுகாப்பு அளிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற அரசு விழா தேர்தல் கூட்டணியை அறிவிக்கப்படும் அளவிற்கு அரசியல் விழாவாக நடத்தப்பட்டதை பொதுமக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருந்ததாகவும் கூறியுள்ளது.
திமுக பரப்புரைக்கு மட்டும் காவல்துறை தடை போடுவதை ஏற்க முடியாதென கூறிய உயர்நிலை செயல்திட்ட குழு காவல்துறையை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்ய நினைத்தால் கடும் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை எச்சரிப்பதாகவும் கூறியுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, RS பாரதி, தயாநிதி மாறன் உள்ளிட்ட 27 பேர் மட்டும் பங்கேற்றனர். தேர்தல் பரப்புரை என்ற பெயரில் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சித்திருக்கிறார். திமுகவின் அரசியல் நாடகம் ஒருபோதும் களத்தில் எடுபடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பரப்புரை என்கிற பெயரிலே ஒரு நாடகத்தை நடத்தி கொரோனா பரவலை அதிகப்படுத்தி பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறவர்களை எல்லாம் வேண்டுமென்றே பலிகடாக்கக்கூடிய ஒரு அரசியல் அநாகரிகத்தை தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு உதயநிதி ஸ்டாலின் நாளும் பொழுதும் அரங்கேற்றி வருகிறார். இந்த தேர்தல் பரப்புரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களுடைய நாடகம் ஒருபோதும் அரசியல் களத்தில் எடுபடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தாகும். பரப்புரை செய்ய முயன்ற திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நள்ளிரவு வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தடையை மீறி பரப்புரை செல்வதை தடுக்கும் சட்டங்கள் சொல்வது என்ன பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் அனுமதியின்றி பாஜகவினர் வேல் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார்கள். விதிகளுக்கு மாறாக ஒன்று கூடியதாக ஆயிரக்கணக்கானோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து வருகின்றனர். மறுபக்கம் திமுக சார்பில் அந்த கட்சியின் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை தொடங்கி நடத்தி வருகிறார். ஆனால் அனுமதியின்றி பரப்புரையை மேற்கொள்வதாக காவல்துறையினர் உதயநிதியை தொடர்ந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைத்து வருகின்றனர். தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடித்து வரும் நிலையில் யாத்திரை மற்றும் பரப்புரை மேற்கொள்பவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் சொல்வது என்ன? தமிழகத்தில் தடையை மீறி பேரணி செல்பவர்களை கைது செய்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 151 கீழ் வழக்கு பதிவு செய்கிறது காவல்துறை. பணியில் இருக்கும்போது குற்றம் செய்யும் நோக்கத்தில் ஒருவரோ அல்லது ஒரு கும்பலோ செயல்பட்டார் அவர்களை தடுப்பு காவலில் கைது செய்ய போலீசாருக்கு அதிகாரம் கொடுக்கும் சட்டப்பிரிவு இது. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 188வது பிரிவின்படி அனுமதியின்றி பரப்புரை செய்பவர்கள் கைது செய்யப்படலாம். அரசு உத்தரவை அல்லது அரசு பொது அலுவலரின் உத்தரவையோ மீறி போராட்டம் நடத்துபவர்களை இந்த பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்வதுண்டு. அனுமதியின்றி ஒரு இடத்தில் கூடி போராட்டம் அல்லது பேரணி நடத்துபவர்களை சட்டவிரோதமாக கூடுதல் என்ற இந்திய தண்டனை சட்டத்தின் 143ஆம் பிரிவின் கீழும் போலீசார் கைது செய்வார்கள். கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால், பரப்புரை செய்தால் தொற்றுநோய் பரவல் தடுப்பு சட்டத்தின் 269 பிரிவின் கீழும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தொற்றுநோய் பரவல் இருக்கும் நிலையில் தடையை மீறி போராட்டம் செய்தால் தமிழக சுகாதாரத்துறை சட்டம் 134, 135 ஆகிய பிரிவுகளின் கீழும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேற்சொன்ன சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒருவரையோ கும்பலையோ தடுப்பு காவலில் 24 மணி நேரம் வரை அடைத்து வைக்க சட்டம் வழிவகை செய்கிறது. தடுப்பு காவல் 24 மணி நேரத்தை தாண்டும் பட்சத்தில் அருகில் உள்ள நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டவர்களை ஆஜர்படுத்த வேண்டும் என்கிறது சட்டம். தடுப்பு காவலில் வைக்கப்படுபவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை போலீசாரே வழங்க இந்த சட்டங்கள் வழிவகை செய்கிறது. நிவர் புயல் தமிழக கடற்கரையோரம் நெருங்கி வரும் நிலையில் சென்னையின் பல பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சதீஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். சதீஷ், நிலவரம் என்ன? இருக்க ரெடி.
சதீஷ், நேற்றிரவு முதலே சென்னையின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்திருக்கிறது. இன்று காலை அலுவலகம் செல்வோர் பலரும் சாலைகளில் தேங்கியிருக்கும் நீரில் கடந்து செல்ல முடியாமல் அவதியுற்றதை நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் என்ன? பொதுமக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக இது டெல்டா பகுதிகளில் குறிப்பாக காரைக்கால் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்து டெல்டா பகுதிகளில் அதி கனமழையை தருவதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான கனமழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 4 நாட்களாக வறண்ட நிலையில் இருந்த சென்னையானது நேற்று மாலையிலிருந்து மழை பெய்ய துவங்கியது. நள்ளிரவில் சென்னையின் பரவலான இடங்களில் குறிப்பாக சென்னையின் புறநகரான தாம்பரம், பெருங்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, போரூர், தேனாம்பேட்டை, பாரிஸ் ஆகிய பகுதிகள் நள்ளிரவிலிருந்தே மழை பெய்து வருகிறது. இதனால் இன்று காலையிலிருந்து சாலைகளில் நீர் தேங்கிய வண்ணம் இருக்கிறது. சென்னையின் பெரும்பாலான பிரதான சாலைகள் அனைத்திலுமே நீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக கனமழையை பொறுத்தமட்டில் சென்னைக்கு இன்று, நாளை மறுநாள் புயல் கரையை கடந்து சென்ற பின்னும் கூட கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இந்த பிரதான சாலைகள் நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், அண்ணா சாலையாக இருக்கட்டும், பிரதான சாலைகள் அனைத்துமே நீர் தேங்கிய வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்புதான் சென்னை உள்ளாட்சித்துறை சார்பில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் சென்னையில் நீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுப்பதற்காக உடனடியாக சாலைகளில் தேங்கிய நீரை அகற்றுவதற்காக பணியாளர்கள் மின் மோட்டார்கள் மூலம் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தெரிவித்திருந்தார். நாம் பார்த்திருக்க இந்த காட்சியானது நுங்கம்பாக்கம் லோயலா கல்லூரி அருகே உள்ள பிரதான சாலை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் இந்த பகுதிகள் அனைத்துமே குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளுக்கு கூட தண்ணீர் சென்றிருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கு உள்ள அனைத்து முக்கியமான பெரிய வாகனங்கள் செல்லும் சாலையாக இருக்கட்டும், குடியிருப்புகள் அமைந்துள்ள சாலையாக இருக்கட்டும், அனைத்துமே நீர் தேங்கிய வண்ணம் இருக்கிறது. கடந்த 2 மணி நேரமாக இதே நிலைதான், நீர் வடியாத நிலைதான் காணப்படுகிறது. புயலை பொறுத்தமட்டில் அடுத்த 12 மணி நேரத்தில் இது வலுவான ஒரு சூறாவளி புயலாகவும் அதிலிருந்து அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிர சூறாவளி புயலாகவும் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் காற்றின் வேகமானது 100 கிலோமீட்டர் வேகத்திற்கு இல்லாமல் 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை வெளியான தகவலின்படி சென்னை மற்றும் காஞ்சிபுரம் இந்த பகுதிகளிலே தரைக்காற்றின் வேகமானது 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வரக்கூடும் என்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி சதீஷ், தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 40,000 ரூபாய் கட்டணம் கூட செலுத்த முடியாவிட்டால் எப்படி மருத்துவர் ஆவது என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறிய நிலையில் இதுபோன்ற கருத்து அரசு பள்ளி ஆசிரியர்களை கொச்சைப்படுத்தும் செயல் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு ஆகியும் இந்த 40,000 ரூபாய் கட்டணம் கூட செலுத்த முடியாத மாணவர்கள் வந்து திமுக அணுகலாமா சார்? அந்த கட்டணம் கூட எங்க அதை கூட கட்டப்படலாம். காலேஜ், மெடிக்கல் காலேஜில் கட்டலைன்னா அப்புறம் டாக்டர் எப்படி படிக்கிறது? அதனால் ஒரு 40,000 கட்ட முடியாதவங்க ஏன் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற சொல்கிற வார்த்தை வந்து அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசு பள்ளி ஆசிரியர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். எல்லாருனாலும் எல்லாமே முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கு அரசு என்னுடைய மாவட்டத்தில் வந்து 11 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. சாதாரண கிராமப்புறத்துலேருந்து படித்தவர். அடுத்த நாளே நான் ஒன்றும் அறிக்கை விடலை, யாராவது எதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. உடனடியாக எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த 11 பேருக்கும் நாங்கள் உடனே மாவட்ட ஆட்சியர் அழுத்து உடனே அவங்களை பாராட்டி உடனே அவங்க எல்லாத்துக்கும் ஃபீஸை வந்து நாங்கள் வந்து செக் போட்டு நாங்கள் கொடுத்தோம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் லாரி ஓட்டுநரை வழிமறித்து அறிவாளை காட்டி படம் பறித்ததாக பாமக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். லாரி ஓட்டுநரை அறிவாள் காட்டி வழிமறித்து 7,500 ரூபாயை பறித்ததாக கைதான நவீன்குமார் இவர்தான். நவீன்குமார் வழிப்பறையில் ஈடுபட்டது உண்மையா?
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள பூச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 36 வயதான முருகேசன். அப்பகுதியில் உள்ள கிரஷர் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிகிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு பூச்சம்பட்டியிலிருந்து லாரியில் வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக கார் ஒன்றில் வந்த பாமக மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார், வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளர் கார்த்தி, மாவட்ட துணை செயலாளர் சீனி என்ற ராஜேந்திரன், சொக்கலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சசி ஆகிய 4 பேர் லாரியை வழிமறித்துள்ளனர். ஓட்டுநரிடம் அறிவாளை காட்டி மிரட்டி அவர் சட்டை பையிலிருந்த 7500 ரூபாய் பணத்தை பறித்து கொண்டுள்ளனர். எங்களுக்கு மாமூல் தராமல் தொழில் செய்ய முடியாது என கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் முருகேசன் கொடுத்த புகாரின் பேரில் வாடிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து நவீன்குமார் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் வழிப்பறிக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான நவீன்குமார் உள்ளிட்டோரிடம் வாடிப்பட்டி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி லிவிங் டுகெதராக வாழ்ந்த காதலன் திடீரென வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக அவர் மீது மனைவி போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். முப்பத்து 3 வயதான தினேஷ் மீது புகார் அளித்துள்ளார் பூஜா. திருமணம் செய்யாமல் பூஜாவுடன் சேர்ந்து வாழ்ந்த தினேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கைவிட்டது உண்மையா? மும்பையைச் சேர்ந்தவர் 28 வயதான பூஜா 2016ஆம் ஆண்டு சென்னையில் தனியார் கல்லூரி ஒன்றில் படித்தார். அப்போது அவருக்கு தோழியின் நண்பரும் சாப்ட்வேர் இன்ஜினியருமான 33 வயதான தினேஷின் அறிமுகம் கிடைத்தது. நட்பாக பழகியவர்கள் தனியே சென்னையில் பல இடங்களுக்கும் சென்று வந்தனர். 2018ஆம் ஆண்டு படிப்பு முடிந்து பூஜா மும்பைக்கு புறப்பட்ட போது அவரை காதலிப்பதாக கூறி அதிர்ச்சி அளித்தார் தினேஷ். காதலை ஏற்க மறுத்த பூஜா தனது பெற்றோரிடம் திருமணத்திற்கு பேசும்படி கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் தன் காதலை ஏற்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக தினேஷ் போன் மூலம் மிரட்டியுள்ளார். மேலும் இரு வீட்டார் சம்மதத்துடன் பெற்றோர் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விமானம் மூலம் பூஜாவை சென்னைக்கு வரவழைத்தார் தினேஷ். கிழக்கு கடற்கரை சாலையில் தனி வீடு எடுத்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இதில் ஒருமுறை பூஜா கருவுற்றதாகவும் இருவரும் சேர்ந்து அதை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனது தந்தை உயிரிழந்ததாக கூறி தினேஷ் திருச்சி சென்று விட்டார். அதன்பின் வாரம் ஒருமுறை மட்டும் பூஜாவை தொடர்பு கொண்டு பேசிய தினேஷ் பின்னர் பேசுவதையே நிறுத்திவிட்டார். இதற்கிடையே தினேஷின் உறவினரின் முகநூல் பக்கத்தில் தினேஷ் வேறொரு பெண்ணுடன் திருமண கோலத்தில் இருந்த புகைப்படத்தை பார்த்த பூஜா அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து மேலும் விசாரித்த போது கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தினேஷிற்கு திருமணமானது தெரிய வந்தது. மேலும் வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகே தினேஷ் தன்னை சென்னை வரவழைத்து ஒன்றாக வாழ்ந்ததும் தெரிய வந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பூஜா தேசிய பெண்கள் ஆணையத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் புகார் அளித்தார். பின்னர் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் தொடர்ந்து அடையாறு துணை ஆணையரிடமும் நேரில் புகார் அளித்தார். தினேஷ் மீது புகார் அளித்தும் இதுவரை போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பூஜா குற்றம் சாட்டியுள்ளார். தான் ரொம்ப ஃபேவர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா சப்போஸ் நான் ரொம்ப சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு, எனக்கு தெரியாது. ஓகே, நான் எவ்வளோ ப்ரொஃபஷனல் கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு. ஸோ நான் ரொம்ப சின்ன கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 மாதம் என்கிட்ட சொல்லவே இல்லையே, இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப சின்ன இருக்கா, கொஞ்சம் பெருசு நீங்கள் எழுதிட்டு இதை கொடுங்க. ஓகே, எதுவும் சொல்ல. 2 மாதத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு நீங்கள் தினேஷ் கிட்ட கேஷ் வாங்கி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு அதை வேண்டாம். So for that either I will go to court or I have to go to the commissioner office only, so that they will change the investigation officer, because from this inspector I lost all my hope. I know she is not going to do anything. இந்த நிலையில் தினேஷை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
லிவிங் டுகெதராக வாழ்ந்தாலும் அதுவும் திருமணத்திற்கு சமமானதே என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்த நிலையில் அந்த வாழ்க்கை முறையிலும் பெண்களை ஏமாற்றும் நபர்களுக்கு சட்ட ரீதியில் உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. பூஜா விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? மருத்துவ படிப்பில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கும் நிலையில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் ஒதுக்கீட்டு ஆணையை பெறாத 3 பேருக்கு மீண்டும் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. 2020-21 ஆண்டிற்கான MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு மூலமாக கலந்தாய்வு நடத்தப்பட்டது. இதில் 399 இடங்களை மாணவ மாணவிகள் தேர்வு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக விளையாட்டு பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் ஆகிய சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு சனிக்கிழமை நடத்தப்பட்டது. இந்நிலையில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. முதல் நாளில் தரவரிசை பட்டியலில் 1 முதல் 361 வரையில் இருப்பவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நீட் தேர்வில் தமிழகத்தில் முதல் 15 இடங்களை பெற்ற மாணவர்கள் இன்றைய கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. அவர்கள் அனைவரும் அகில இந்திய ஒதுக்கீட்டில் பங்கேற்கின்றனர். இதையடுத்து 16வது இடத்தை பெற்ற ஓசூர் மாணவர் வருண் முதல் மாணவராக கலந்தாய்வில் பங்கேற்று சென்னை மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்திருக்கிறார். இந்நிலையில் மருத்துவ கல்விக் கட்டணம் செலுத்த முடியாது என்பதால் ஒதுக்கீட்டு ஆணையை பெறாத திருப்பூரைச் சேர்ந்த திவ்யா, ஈரோட்டைச் சேர்ந்த கௌஷிகா ஆகியோருக்கு ஆணை வழங்கப்பட்டது. 19ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வில் கல்விக் கட்டணம் செலுத்த முடியாது என்பதால் ஒதுக்கீட்டு ஆணையை பெறாமலேயே இவர்கள் சென்றுவிட்டனர். 7.5 விழுக்காடு முன்னுரிமையின் கீழ் சேருபவர்கள் கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என அதன் பிறகு முதல்வர் அறிவித்தார். இதனையடுத்து 2 மாணவிகளையும் அழைத்து மருத்துவத் தேர்வுக் குழுவினர் ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினர். இதேபோல தாரணை என்ற மாணவி BDS ஒதுக்கீட்டு ஆணையை பெற்று சென்றார். இந்நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்று கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும் என்றும், கல்லூரியை தேர்வு செய்யாமல் வேண்டாம் என கூறிச் சென்ற மாணவர்களுக்கு பொருந்தாது என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே 7.5 விழுக்காடு முன்னுரிமை மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பு முன்னரே வந்திருந்தால் தாங்கள் MBBS சேர்ந்திருப்போம் என அரசு பள்ளி மாணவிகளான தர்ஷினி மற்றும் இலக்கிய ஆகியவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர். 227 சீட்டும் உங்க கம்யூனிட்டியில ஃபில் ஆயிடுச்சு, உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வேணுமான்னு கேட்டாங்க. எங்க வீட்டுல அவ்வளோ கட்டி படிக்கிறது அளவு எனக்கு வசதி இல்ல. நாங்க செல்ஃப் ஃபினான்சிங் வேணுமா இல்ல கவர்மெண்ட் காலேஜ் இல்லம்மா உங்களுக்கு அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எங்களால பணம் கட்டி படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு நாங்க வந்துட்டோம். இருவருக்கும் மருத்துவ கல்வியை வழங்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மாணவிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவுக்கு எதிரான விசாரணை தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது 280 கோடி ரூபாய் முறைகேடு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள விசாரணை அதிகாரியாக ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் நியமிக்கப்பட்டார். கலையரசனுக்கு உதவுவதற்காக 13 பேர் கொண்ட அலுவலர்களை தமிழக அரசு நியமித்தது. இந்த குழுவில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர், உயர்கல்வித்துறை கூடுதல் செயலாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, வழக்கறிஞர்கள் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். சூரப்பா மீது விசாரணை மேற்கொள்ள சென்னை பசுமை வழிச்சாலையில் அலுவலகம் அமையவிருக்கும் நிலையில் அவர் மீதான விசாரணை தொடங்கியது. சூரப்பா மீதான புகார்களை அளிக்க விரைவில் மின்னஞ்சல் முகவரி அறிவிக்கப்படும் என்றும், ஆதாரம் உள்ளவர்கள் நேரடியாக புகார் அளிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்மழை எதிரொலியால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய் செடிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள நயினார்கோவில் சுற்றுவட்டார பகுதியான அண்டக்குடி, வழக்காணி, வல்லம், பகைவென்றி உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் 800 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் விவசாயிகள் மிளகாய் பயிரிட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த தொடர் மழையின் காரணமாக வயல்வெளிகளில் மிளகாய் செடிகள் முழுகும் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது.
காய்க்கின்ற பருவத்தில் மிளகாய் செடிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்போ கடந்த சில வருஷங்களை காட்டிலும் இப்போ இந்த தடவை வந்து நிறைய மழை பெஞ்ச காரணத்தினால நான் நட்டு வச்சிருந்த மிளகா எல்லாமே வந்து அழுகி போச்சு. இது திரும்ப தேருமா என்னன்னு எனக்கு தெரியாது. இதில் நிறைய முதலீடு செஞ்சுருக்கோம். அந்த பணம்லாம் எங்களுக்கு வருமா என்னன்னு தெரியல. இப்போ அந்த கண்டு ஃபுல்லாக அழுகி போச்சு. தண்ணி சுத்தமாக ஓடலை. எக்ஸ்ட்ராவாக மோட்ரு வச்சு நாங்கள் அடிக்கிறோம். ஆண்டுதோறும் நல்ல மகசூலை தரும் என்று நம்பி ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவழித்திருப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். இதுக்கு உரம் வாங்கி போடுறதுக்கு நகையெல்லாம் பேங்கில் அடவு வச்சு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான அதுல ஒரு ஏதாவது நிவாரண நிதி எங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மழை நீரில் செடிகள் மூழ்கி கிடப்பதால் தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதே நிலை நீடித்தால் செடிகள் அனைத்தும் முற்றிலும் அழுகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மிளகாய் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி கும்பமேளா கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த மாநில முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் தெரிவித்துள்ளார். கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் தலைமையில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது கொரோனா சூழல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மக்களுக்கு எந்தவித பிரச்சனையுமின்றி கும்பமேளாவை நடத்த திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா சூழலுக்கு தகுந்தபடி கும்பமேளா நிகழ்வுகளை நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 30 முதல் 50 லட்சம் பேர் வரை கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்க உள்ளதால் கங்கை நதிக்கரையை ஒட்டியுள்ள இடங்கள் சீரமைக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் அந்த மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை சவுகார்பேட்டையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை செய்வதற்கு பயன்படுத்திய 2 துப்பாக்கிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கொலை செய்வதற்கு முன்னாள் ராணுவ அதிகாரி ராஜீவ் துபே அவருடைய துப்பாக்கியை கொடுத்ததாக ஏற்கனவே கைதான கைலாஷ் உள்ளிட்ட 3 பேரும் வாக்குமூலம் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஜெய்ப்பூரிலிருந்து முன்னாள் ராணுவ அதிகாரி ராஜீவ் துபே மற்றும் அவருடைய மனைவி மது துபேவை சென்னைக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். கொலையாளிகளுக்கு முன்னாள் ராணுவ அதிகாரி ராஜீவ் துபே துப்பாக்கியை கொடுத்தது உறுதியானதால் அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவருடைய லைசென்ஸ் துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்திய மற்றொரு நாட்டு துப்பாக்கி புனே அகமது நகரில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்திய கார் ராஜீவ் துபேவின் மனைவி பெயரில் உள்ளதால் அவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் அருகே 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் முறிந்து விழுந்த காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தெற்கு மாதவி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் இருந்தது. இப்பகுதியில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக வயது மூப்பினாலும் இந்த மரத்தின் ஒரு பகுதி முறிந்து விழுந்தது. இந்த காட்சியை அங்கிருந்த சிலர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். அப்போது அங்கு யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதிமுகவை கைப்பற்றும் எண்ணம் அமித்ஷாவுக்கு கிடையாது என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடராஜர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தால் அனைத்து காரியங்களும் கைகூடும் எனவும் அதனாலேயே இங்கு வந்து தரிசனம் செய்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என நான் கூறவில்லை எனவும் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் எனவும் தான் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவை கைப்பற்றுவதற்காக வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், நீங்கள் இப்படி இல்லை. அதிமுக யாரும் கைப்பற்ற முடியாது. அதிமுக ஆண்டவன் கட்சி. அதிமுக தான் ஆள முடியும். ஏன்னா அதிமுக வந்து அமித்ஷா வந்து அதிமுகவுடைய நண்பர். அதிமுக நல்லது தான் அவர் செய்வார். கைப்பற்றிய வேலையெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டார். அதை வந்து அந்த வேலையெல்லாம் பிஜேபி பொறுமையாக பார்க்காது. அதிமுகவுடனான கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் புதிதாக அமைய உள்ள பாஜக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன், மத்திய இணை அமைச்சர் முரளிதரன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் பேசிய எல் முருகன், பாஜக வேல் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் விழாவில் அவர் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். சட்டமன்றத்துக்கு எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு நேரம் இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு நாங்கள் சொல்லுவோம்.
சென்னை சென்ட்ரல் கூடூர் ரயில் மார்க்கத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நவம்பர் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் சென்னை புறநகர் சிறப்பு ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கும்மிடிப்பூண்டிக்கு காலை 10:15 மணி முதல் பிற்பகல் 2:45 மணி வரை இயக்கப்படும் 6 புறநகர் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இயக்கப்படும் 6 சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து நண்பகல் 12:45 மணிக்கு புறப்பட்டு சூலூர்பேட்டை வரை செல்லும் ரயிலும், சூலூர்பேட்டையிலிருந்து நண்பகல் 1 மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெல்லி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கொரோனா 2வது அலையால் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் மோசமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. டெல்லி, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களில் கொரோனா 2வது அலை உருவாகியுள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6746 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு 5,29,000 கடந்துள்ளது. குஜராத் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1495 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,97,000 கடந்துள்ளது. அதேபோல் ஹரியானா மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,279 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்திலும் ஒரே நாளில் 3,260 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் மொத்த எண்ணிக்கை 2,44,000 நெருங்கியிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்திலும் கொரோனா தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் அசாம் மாநில அரசுகள் தற்போதைய கொரோனா பாதிப்பு மற்றும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நடப்பு மாதத்தில் மிகப்பெரிய அளவில் கொரோனா பரவல் இருக்கலாம் என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் அனைத்து மாநிலங்களும் தற்போதைய நிலை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தற்போதே கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் டிசம்பர் மாதத்தில் மோசமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் களத்திற்கு தயாராகிவிட்டன. கொரோனா காலத்தில் பீகார் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்த சூழ்நிலையில் தமிழகத்திலும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தேர்தலுக்கு 6 மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரை பணிகளும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக வேல் யாத்திரையை தேர்தல் பரப்புரை உத்திகளில் ஒன்றாக கடைபிடித்து பாஜக அதன் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது. தமிழ் கடவுள் என்று அறியப்படும் முருகனை மையப்படுத்தி நடைபெறக்கூடிய இந்த வேல் யாத்திரையின் மூலமாக தமிழக அரசியலில் கட்டமைத்துக் கொள்ளும் முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளது. இதேபோல் வேல் யாத்திரைக்கு போட்டியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கலப்பை பேரணி தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 150 இடங்களில் இருந்து விவசாய டிராக்டர்களில் ஏற்கலப்பை பொருத்தப்பட்ட ஊர்வலத்தை காங்கிரஸ் கட்சியினர் மாநிலம் முழுவதும் நடத்தி வருகின்றனர். தேசிய கட்சிகள் ஒருபுறம் இருக்க, மாநிலத்தின் பிரதான கட்சிகளில் ஒன்றான பாமகவும் தேர்தல் நெருங்கும் நிலையில் வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு கோரி போராட்டம் அறிவித்துள்ளது. தனி இடஒதுக்கீடு கோரி பட்டேல் குஜார் சமூக மக்கள் நடத்திய போராட்டத்தை விட மாபெரும் போராட்டமாக இது அமையும் என்றும், டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை முதற்கட்ட தொடர் போராட்டமும் மற்றும் ஜனவரி மாதத்தின் பிற்பாதையில் தமிழகம் முழுவதுமாக அறப்போராட்டம் நடைபெறும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திமுகவிலும் தேர்தல் பரப்புரை தொடங்கிவிட்ட நிலையில் அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே தை மாதம் தொடங்கி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அறிவித்துள்ளார். ஆளுங்கட்சியான அதிமுகவும் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையின் போது பாஜகவுடனான கூட்டணியை அந்த கட்சி உறுதிப்படுத்தியது. அதிமுக பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகிவிட்ட நிலையில் தலைவர்களின் பிரச்சாரங்களிலும் நாள்தோறும் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் மேலும் 1624 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரம்பலூரில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக யாருக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்படவில்லை. மாநிலம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,71,619 அதிகரித்திருக்கிறது. சென்னையில் தொடர்ந்து 8வது நாளாக 500க்கும் கீழ் பாதிப்பு குறைந்தது. புதிதாக 483 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் மேலும் 1141 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பெரம்பலூரில் புதிதாக ஒருவருக்கு கூட பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் அந்த மாவட்டத்தில் ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அரியலூர், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 10க்கும் குறைவானோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் மேலும் 17 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இருப்பினும் 1904 பேர் குணமடைந்தனர். தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 64,377 பேருக்கும் இதுவரை மொத்தமாக 1,13,19,000 பேருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.